குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இது PannamPannalamVaanga சேனல். நம்ம இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்ஸ், ட்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் காமன் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னால் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்னால் வெறும் ஒரு இண்டிகேட்டர் வச்சோ இல்லை ஒரு கேண்டில் ஸ்டிக் வச்சோ நம்ம வந்து ஒரு ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் தி இண்டிகேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, நூற்றுக்கணக்கில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இண்டிகேட்டர்ஸும் போட்டிங்கன்னா வில் பி இன் ட்ரபிள், நம்ம ரொம்ப குழம்பு போயிடுவோம், ட்ரேடை சொதப்பிடுவோம். ஸோ வில் ஸ்டிக் டு தி பேசிக்ஸ். வெறும் இந்த மூணு இண்டிகேட்டர் மட்டும் வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல 3 இண்டிகேட்டரை இன் லெஸ் தேன் 2 minutes நம்ம கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டு ட்ரேடை நல்லா பண்ண போகிறோம். இதுக்கு கீழே தி மோஸ்ட் அக்யூரேட் இண்டிகேட்டர் VWAPன்னு போட்டிருக்கேன். இந்த VWAP இண்டிகேட்டர் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Parabolic SAR, Hull Moving Average and RSI. எப்படி இதை கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ட்ரேட் இன் லெஸ் தேன் 2 minutesல கற்றுக்கலாம். ஸோ investing.com சைட் ஆஸ் யூஷுவல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம TCS சார்ட், டாடா கன்சல்டன்சி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ கேண்டில் 6 போட்டுக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் காட்டுது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் Hull Moving Average HUன்னு அடிச்சாலே வந்துடுது. Hull Moving Average செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் வந்துருக்கு இல்லையா, இதுதான் Hull Moving Average. நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கோம் லைனை. ஸோ இதுதான் Hull Moving Average. இது ஒன்றும் பெருசாக சொல்ல, இது என்ன சொல்லுதுன்னா ஆல் கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ரீன் ரெட் எல்லா கேண்டில் ஸ்டிக்கும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது SAR, Parabolic SAR. ஸோ Parabolic SAR டாட்டட் லைன்ஸில் வந்திருக்கு. நம்ம இதையும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுவோம். ஒரு ஈஸியாக பார்க்குற மாதிரி ஒரு ரெட் கலரில் போட்டுக்குவோம். கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்குவோம் சர்க்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் டாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா Parabolic SARs. ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா Hull Moving Average. ஸோ இந்த ரெட் கலர் டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்படியே கீழே மேலே போதா, இதுதான் உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டுன்னு சொல்லுது. இப்போ ரெட் கலர் டாட்ஸ் இங்கேருந்து மேலேருந்து கீழே வருதா, இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு சொல்லுது. ஸோ இந்த ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை சொல்லுது. இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலங்கிறவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுக்கும். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா RSI. ஆக்சுவலாக நான் RSI ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபால்ட்டாக. ஒரு RSI ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து RSI இண்டிகேட்டர். RSI பார்த்தீங்கன்னா 2 டாட்டர் லைன்ஸ், மேலே ஒரு டாட்டர் லைன்ஸ், கீழே ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 2 பவுண்டரிக்குள்ளே இருக்கும். தி அப்பர் பவுண்டரி வந்து 70ங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும், லோவர் பவுண்டரி வந்து 30. ஸோ 30 to 70க்குள்ளே இருக்கிறது தான் இந்த RSI. ஸோ RSIலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த ஏரியா 30யை உடச்சி கீழே போயிருக்க ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ 30யை உடச்சி கீழே போயிட்டு எப்போ திரும்ப 30யை உடச்சி மேலே ஆரம்பிக்குதோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை போடணும்னு அர்த்தம். ஸோ 30க்கு மேலே வரப்போ நீங்கள் ஒரு பை போடணும். 30லேருந்து அப்படியே 70 அப் ட்ரெண்டு 70 வரைக்கும் போகும். 70க்கு மேலே போயிடும். 70யை உடச்சி எப்போ திரும்ப கீழே இறங்குதோ அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்கள் செல் போடணும். ஸோ சிம்பிள். 30யை உடச்சி மேலே போகிறப்ப அப் ட்ரெண்ட் பை, 70யை உடச்சி கீழே இறங்குறப்ப டவுன் ட்ரெண்ட் செல். இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதை நீங்கள் 3 சிக்னலையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ஸோ 30யை உடச்சி மேலே போகிறப்ப RSI மேலே போகிறப்ப நான் வந்து அப் ட்ரெண்ட் பைன்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல நான் மவுஸ் வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் மேலே பாருங்கள். இப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Parabolic SARம் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. உங்களுக்கு Hull Moving Averageம் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. பார்த்தீங்களா, இதுவும் மேலே தான் போகுது, இதுவும் மேலே தான் போகுது, RSIயும் மேலே தான் போகுது. ஸோ இந்த 3 சிக்னலும் கோயின்சைட் ஆகணும். 3 சிக்னலும் அப்புன்னு சொல்லுதா, அப் ட்ரெண்ட் காட்டுதா, ஒரு பை போட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்கள் இங்கேருந்து இப்போ எப்போ மூணுமே டவுன் திரும்பணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் காட்டுது நம்மளோட Parabolic SAR. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் RSI என்ன பார்க்குறீங்க, RSI வந்து எனக்கு இன்னும் 70 வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகலை. ஸோ நான் இந்த சிக்னலை அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு 3மே டவுன் காட்டணும். 3மே டவுன். ஃபஸ்ட்டு நீங்கள் RSI பாருங்கள். RSI 70க்கு மேலே போயிட்டு எனக்கு உடச்சி கீழே திரும்புகிறப்போ செல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ப்ராப்பர் செல்லிங் பாயிண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மவுஸ் வைங்க, அப்படியே மேலே போங்க. இங்கே எனக்கு வந்து இது Parabolic SAR வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு. பட் எனக்கு Hull Moving Average வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஓகே,
சரி, எனக்கு மூணுமே எப்போ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எனக்கு பேராபலிக் சாரும் டவுன் ட்ரெண்ட் போட ஆரம்பிச்சிருச்சு, ஹல் மூவிங் ஆவரேஜ் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு RSI ஏற்கனவே 70 வச்சு கீழே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு செல் போட்டிருப்பேன். ஸோ மூணுமே அப்னு காமிச்சதுன்னா பை பண்ணுங்கள், மூணுமே டவுன் காமிச்சதுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல ஒரு பை போட்டிருப்போம். இப்போ இது மூணுமே வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்டில் தான் வந்து அப் ட்ரெண்டுன்னு காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு 1594 ஒரு பை போட்டிருப்பேன். எனக்கு மூணுமே டவுன் எங்கே காட்டுது, எனக்கு இந்த இடத்துல தான் காட்டுது. ஸோ 2197 1590லேருந்து 2190 எவ்வளோ ரூபா, 600 200 வச்சாலும் ஒரு 600 ருபீஸ், ஒரு 600 ருபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட். பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம். எந்த மாதத்தில் பாருங்கள் இது நடந்திருக்கு பாருங்கள். நம்ம வாங்கினது மார்ச்சில் வாங்கியிருக்கோம், விற்றது கீழே அப்படியே பாருங்கள், இங்கே ஜூலை 15 விற்றுருப்போம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 600 ருபீஸ் ப்ராஃபிட், ஒரு ஸ்டாக்குக்கு 600. நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 6000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ அது சிம்பிள் செட். ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் ஒரு 4 மாதம் கேப்பில், மார்ச் டு ஜூலையில் 4 மாதம் கேப்பில் ஒரு 600 ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ். 3 இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், பேராபலிக் சார், ஹல் மூவிங் ஆவரேஜ், RSI. மூணுமே அப்னா பை பண்ணலாம், மூணுமே லோனா டவுன் ட்ரெண்ட் செல் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம கான்செப்ட். இது வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கும் அப்ளை பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கும் அப்ளை பண்ணலாம், லாங் டேர்முக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ வெரி சிம்பிள். வி லேர்ன் 3 சிக்னல்ஸ் டுடே. இது ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை பணம் பண்ணலாம் வாங்க @gmail.comக்கு மெயிலும் பண்ணலாம். என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. நாளைக்கு இந்த சென்ஸ் அடுத்த வீடியோவில் விவேப், தி மோஸ்ட் அக்யூரேட் இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டர்ஸோட மோஸ்ட் அக்யூரேட் விவேப்னு சொல்லுவாங்க, நம்ம அந்த விவேப் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.